Hello friends, welcome back to our channel. அப்போ இன்னைக்கு vlog வந்து பாத்தீங்கன்னா ஒரு day in my life தான். நான் வந்து இவ்வளவு நாள் வந்து எங்க அம்மா வீட்ல இருந்தேன். ஒரு 10 daysக்கு மேலே இருக்கும் நினைக்கிறேன். விஷுக்கு முன்னாடி போயிருந்தேன். ஸோ நேற்று நைட்டு தான் வந்தேனே. வந்து பார்த்தா வீடு ஃபுல்லா வந்து டஸ்ட் அது இதுன்னு இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ அதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். கொஞ்சம் அந்த வேலைலாம் இருக்குது. அண்ட் சைட் பை சைடு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்துட்டு பேக் பண்ணி இதெல்லாமே கீழே வச்சாச்சு. இதெல்லாம் இனி எடுத்த இடத்துல வைக்கணும். அந்த வேலையெல்லாம் இருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அண்ட் மேடம் இப்போ தான் எந்திரிச்சாங்க. ஸோ அதனால நான் வந்துட்டு சரி அவள் எந்திரிச்ச பிறகு பேசினா கொஞ்சம் பிரச்சனை இல்லைன்னா அவள் தூங்கும்போது பேசவும் முடியாது வேற. ஸோ அதனால வந்துட்டு வேலையை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் எடுத்ததும் க்ளீன் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா இங்கதான் பாப்பாவோட திங்ஸ்லாம் நான் வந்து வைப்பேன். ஸோ டைப்பர், வெட் டிஷ்யூ அது இதுன்னு. ஸோ இது வந்து ஃபுல் டஸ்ட். ஸோ இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு தான் இங்கெல்லாம். ஸோ இதெல்லாமே வந்து இது வந்து இப்போ நான் வச்சது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ க்ளீன் பண்ணணும். ஸோ இதை க்ளீன் பண்ணிட்டு நான் வந்துடுறேன். பாப்பா வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கா. அப்பப்போ திரும்பிகிட்டே இருப்பா. அது கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்கும், இங்கே எட்ஜில் வந்துடுவாளோ அப்படின்னு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ராயரில் ஃபுல்லாகவே டைப்பர்ஸ் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். கவரில் வைக்க மாட்டேன், ஏன்னா இங்கே வந்து ரொம்ப டஸ்ட்டு வரும். ஸோ எல்லாமே நான் உள்ளே தான் போடுவேன். செகண்ட் வந்து ஃபுல்லாக அவளோட வெட் டிஷ்யூ, அவளோட திங்ஸ் தான் மெஜாரிட்டி அவள் திங்ஸ் தான் இருக்கும். அப்புறம் என்னோடய டேப்லெட்ஸ் வந்து மேலே இருக்கும், அவ்வளோதான். ஸோ மேலே உள்ளே இருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி வெளியே என்னோடய யூஸ் பண்ணுறது தான் நான் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து டஸ்ட்டு படாமல் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு மேலே உள்ள குப்பை அது இதுன்னு எல்லாம் எடுத்து அதையும் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஆக்சுவலி இங்கே ஒரு கிளிச் வந்துருச்சு, அதனால ஒரு மாதிரி ஸ்டக் ஆகி ஒரு மாதிரி இருக்கும் வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் மேலே உள்ளது எல்லாமே க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் நான் வந்து ஆர்கனைஸ்லாம் பெருசாக எதுவும் பண்ணலை. நான் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் இந்த ட்ராயர்ஸ், அதுக்கப்புறம் ஒரு சில யூஸ் பண்ணுற திங்ஸ் மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணுறேன். ஆர்கனைஸ்லாம் பண்ணுறேன்னு நினச்சா அவ்வளோதான், டே போயிட்டே இருக்கும். நான் என் வீடு கொஞ்சம் தள்ளி வந்ததும் அப்படியே திரும்பிடுவா. எனக்கு லைட்டாக பயமாக, இவ்வளோ நாள் வந்துட்டு எப்போ திரும்புவான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்பின பிறகு தான் தெரியுது ஐயையோ அப்படின்னு கொஞ்சம் பதறுது. அதுவும் இல்லாமல் திரும்பிட்ட பிறகு அவளுக்கு திரும்ப குப்பரை இப்படி திரும்பி போட்டுறணும், இல்லைன்னா உட்காந்து சினுங்க ஆரம்பிச்சிருவா. ரொம்ப நேரம் அப்படி நிற்க முடியல, அவளுக்கு கடுப்பாகுது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயப்பர்ஸ் வந்து நான் பாப்பாவுக்கு வந்துட்டு நான் நான் பிறந்தப்ப யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் பிராண்ட் வந்து இதுதான். இது வந்து பேபி ஹக்கோடது, ஃபர்ஸ்ட் க்ரையோட பிராண்டுன்னு நினைக்கிறேன், அவங்களோட பிராண்டு. ஏன்னா அவங்க ஆப்பில் மட்டும்தான் இது கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு எனக்கு பர்சனலாகவே ஒரு கனெக்டுன்னு சொல்லிக்கல, டயப்பர் தான் அது. பட் நல்லாயிருக்கும், ஏன்னா இந்த ஸ்மெல் எப்போவுமே நமக்கு அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம எங்கேயாவது ஊருக்கு போய்ட்டு அந்த ஃப்ராக்ரன்ஸ் அங்கே மட்டும் யூஸ் பண்ணிட்டு திரும்ப நம்ம யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த மெமரிஸ் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு இந்த டயப்பரோட ஸ்மெல் எப்போவுமே அந்த ஹாஸ்பிட்டல், பாப்பாவோட நியூ பார்ன் அந்த ஒரு மெமரி வந்து எனக்கு எப்போவுமே கலெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த பிராண்டு. இது வந்து நல்லாவும் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா 4 to 8 kgயோட தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மற்ற பிராண்ட் வந்து 4 to 8 kg என்னென்னா நல்ல கீழே வந்துட்டு இறங்கி நிற்கும், ரொம்ப தொம்மான் இருக்குமா. இது வந்து நல்லா அப்படியே பேண்டீஸ் மாதிரி கரெக்டாக ஒரு ஷேப்பில் இருக்கும். ஸோ தட் நமக்கு வந்து ஒரு 6க்கு மேலே போச்சுன்னா நம்ம வந்து இந்த பிராண்ட் யூஸ் இந்த 4 to 8 வந்து யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் டைட்டாகும்னு தோணுது. ஆனால் இது வரைக்கும் மார்க்ஸ் அந்த மாதிரி எதுவுமே விழலை. ஸோ அதனால் வந்துட்டு நான் இது தான் யூஸ் பண்ணுறேன். திரும்ப இதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து ஆஃபரில் போச்சு, அதனால தான் நான் வந்து திரும்ப இது வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து விட்டமின் D3யோடது. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஒரு 10 o'clock 11 o'clock ஆகும்போது நான் இதை வந்து கொடுப்பேன். மேடம்க்கு இப்போ வந்துட்டு அது அவ்வளோவா பிடிக்கிறது இல்லை. அதோட டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் வந்து இப்போலாம் தெரியுது போல். முதல்லலாம் கொடுக்கும்போது அது பெருசாக எதுவுமே அவளுக்கு தெரியல. இப்போல்லாம் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வியர்டாக பண்ணுவாள். அவள் பாடி கூட பாருங்கள் ஷேக் ஆகும். எனக்கு சிரிப்பாச்சு, ஏதோ புதுசாக பண்ணுறா அப்படின்னு. ஸோ
இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். இங்கே வந்து பாப்பாவோடது, இதுவும் பாப்பாவோடது. இன்னும் கொஞ்சம் திங்ஸ் இருக்குது, எங்கே வச்சேன்னு தெரியல, பெட்டியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அம்மா வீட்டில் இருந்து யூஸ் பண்ணதெல்லாம் பாப்பாவோடது. நெயில் கட்டர், அவளோட கண்மை டப்பா அதெல்லாமே. ஸோ அதுவும் எடுக்கணும். அண்ட் இதில் வந்து ஃபுல்லாக என்னோடய ரேண்டம் திங்ஸு, என்னோடய மாய்ஸ்சரைசர், டேப்லெட்ஸு, இது அங்கங்கே இது வந்துட்டு வைக்கிறதுக்கு ப்ராப்பராக எதுவுமே இல்லை. ஏன் அப்படின்னு நான் காட்டுறேன். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தெரியும், என்னுடைய எல்லாமே நான் அப்படியே போட்டு வச்சிட்டேன். முதல்ல உங்களுக்கு இது நான் தனியாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். பட் இப்போ அப்படியே வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எனக்கு சுத்தமாக டைம் இல்லை, அதுதான் உண்மை. ஸோ அதனால் நான் வந்துட்டு இது அப்படியே ரேண்டமாக வச்சுருக்கேன். இதெல்லாம் திரும்ப எடுத்து அடுக்கி வைக்கணும். இப்போதைக்கு நான் வந்து க்ளீனிங் மட்டும்தான் பண்ணுறேன். ஆர்கனைசிங்லாம் பெருசாக நான் எதுவும் பண்ணலை, எல்லாமே கை வச்சா லேட் ஆகிடும். ஸோ அதனால் இதை வச்சுருக்கேன். இங்கே வந்து லைட்டாக இப்படி தொடச்சி மட்டும் வச்சுட்டேன் இந்த இடம். இது வந்து டஸ்ட்டாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும், இதையும் துடைக்கணும். அண்டு மேலே பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ குப்பைன்னு. இது வரைக்கும் என்னோடது இங்கே அப்படியே ஃபுல்லாக துடைக்கணும். இது வந்து ரெண்டுமே ஸ்நாக்ஸ் டப்பா, ஏன் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியலை. அண்ட் இது வந்து பார்சல் வந்துருந்தது, இது ரிட்டன் போடுறது. அண்ட் இது வந்து கார்பேஜ் பேக் ஆஃபரில் வந்தது. 5 வந்து 100 ருபீஸ் சம்திங் நினைக்கிறேன், 150 நினைக்கிறேன். ஸோ அதனால சரி இது வாங்கியிருந்தேன். இதுவும் வேறு இடத்துல மாற்றணும். இது என்னது, ஒன்றுமே இல்லை, எதுக்கு இங்கே இருக்குது. ஸோ அவ்வளோதான், மீதி எதுவுமே பிரச்சனை இல்லை. இங்கேயும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன், இதெல்லாம் அந்த க்ளீன் பண்ண டவல்ஸ். ஸோ இதெல்லாம் அவ்வளோதான், இங்கே வந்து வேறு எதுவும் இருக்காது. ஸோ பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ராகி இருக்கு இல்லையா, அதை வந்து ஊற போட்டிருக்கேன். அவள் வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம வந்து அரைக்கலாம், ஓகேவா. ஸோ அவள் அழுதுகிட்டே இருந்தான்னு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அவளை. இல்லைன்னா அவ்வளோதான், ரொம்ப கத்துவா. ஆனால் கண்ணு தண்ணிலாம் வராது, ஆனால் செம்மையாக கத்துவா. அப்படியே நம்ம எதுவும் கொடுமை பண்ணுற மாதிரியே பண்ணுவாள். நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் நான் இதோட பால் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். அண்ட் அவளை ஒன் ஹேண்டில் வந்து பெரிய டாஸ்க்காக இருந்தது எனக்கு, க்ளோஸ் பண்ண ஓப்பன் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ ஓரளவுக்கு மேனேஜ் பண்ண அப்புறம் திரும்ப அவளை போய் படுக்க வச்சு திரும்ப கடன்னு பண்ணிகிட்டு இருந்தேன். திரும்ப அவள் கத்த ஆரம்பிப்பாள். அண்ட் எனக்கு வந்து ஒரு நியூ ஃபீல் தான். 1 வீக் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன் அவளுக்கு ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ண டைமில். அப்போ வந்து அம்மா தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் கொடுக்க போகும்போது தான் எனக்கு வந்து அது செம்ம ஹாப்பியாக இருந்தது, அது நல்லா இருந்தது. ஏன்னா மில்க்லேருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு வந்து போகிறான் போது அது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன் தானே. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. அதனால் சரி அதை வந்து எடுத்து வைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்து வீடியோலாம் எடுத்தேன். ஸோ நான் வந்து ராகி இதுதான் வந்துட்டு ராகி கஞ்சியா அந்த இதுதான் வந்து யூஸ் பண்ணிட்டு அதுதான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதோட பால் வந்துட்டு நம்ம அது குறுக்க வந்துட்டு அது அப்படியே அது என்ன சொல்லுவாங்க, நம்ம வந்து அப்படியே இது பண்ண கொஞ்சம் திக்காகிடும் இல்லையா. ஸோ அதுக்காக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ திரும்ப மேடம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்ப நான் போயிட்டு ஏன்னா இது வந்து விட்டுட்டு போக முடியாது, டக்குன்னு வந்து அது அப்படியே திக்காகிடும். ஸோ திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ணும்போது கட்டியாக வர்றதுக்காக லம்ஸ் மாதிரி வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு கைவிடாமல் கொஞ்சம் நேரம் இது பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கரண்ட்லி வந்து இது வந்து ஒரு 1 வீக் முன்னாடி எடுத்தது, ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நான் ஆப்பிள் பியூரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதே மாதிரி பாப்பா கத்திகிட்டு இருக்கா, இருமா நான் பேசுகிறேம்மா. ஆப்பிள் பியூரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அண்டு வேறு என்ன, நேந்திரம் பழம் வந்து கொடுத்தேன். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டேன். ஆப்பிள் அவளுக்கு பிடிக்கல, என்னன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா அது ஸ்டீம் பண்ண பிறகு ஒரு மாதிரி புளிப்பாக இருக்குது. அது அப்படி தான் இருக்குமா இல்லை ஆப்பிளோட பிரச்சனையா என்னன்னே தெரியல. எனக்கே பிடிக்கல ஆக்சுவலாக. என்ன ஸ்டீம் பண்ண பிறகு கொஞ்சம் புளிக்கிற மாதிரி இருக்கு. அவள் எப்படி சாப்பிடுவா. ஸோ எனக்கே ஆக்சுவலாக அது பிடிக்கல. அண்ட் பாப்பா வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் உட்கார வச்சு நான் கொடுக்குறேன். இப்போ வரைக்கும் அப்படி தான் கொடுத்துட்ருக்கேன். அண்டு ராகி வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபஸ்ட் டைம் கொடுத்தப்பெல்லாம் நல்லா சாப்பிட நாங்கள் நினச்சோம் ஒரு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் சாப்பிட்டாலே பெருசு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் நல்லாவே சாப்பிட்டா. ஸோ அதனால் வந்து அவளுக்கு ராகி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது.
ஒரு ஓகே சாப்பிடுவான்னு வச்சுக்கோங்களேன். வேஸ்ட் பண்ணது இல்லையான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரேர் வேஸ்ட்டு பண்ணது. அது வேஸ்ட் கூட ஆகலை, நான் சாப்பிட்ருவேன் அந்த ராகி. ஏன்னா எனக்குமே பிடிக்கும் ராகி, அதனால் வந்துட்டு அது வந்து நானே சாப்பிட்ருவேன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து நான் ராகி கொடுத்த டைம் தான் உங்களுக்கு வீடியோ வந்து எடுத்திருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஜல் வந்து நியூ பிராண்ட் வந்து இது வந்து ட்ரை பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஐயோ உங்கள் நேம் வந்து மறந்துட்டேன், ஸ்ரீதரியம் நினைக்கிறேன். ஆமாம், அந்த பிராண்டோடது தான் இப்போது நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கும் அவங்களோடது. இது வந்து ரேஷி கேர்ஸ் அப்படின்றவங்க பிராண்டில் இருந்து இது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணது தான். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் இவ்வளோ நாள் சோப்பு ஷாம்பூ அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து கொஞ்சம் பிரேக் விடலாம் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால் என்ன யூஸ் பண்ணலான்னு பார்த்தப்ப தான் இந்த இது வந்து இது வந்து நியூ பார்ன்லேருந்தே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க. ஸோ அதனால தான் சரி ஓகே ஒரு 6 month ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். மேபி அலர்ஜிஸ்லாம் இருந்தால் என்ன பண்ணுறது நியூ பார்னுக்கு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அது வரைக்கும் நம்ம வந்து லைக் டாக்டர்ஸ் வந்து சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரி இது வந்து ட்ரை பண்ணலான்னு. பாப்பாவுக்கு வந்து எந்த அலர்ஜி அந்த மாதிரி எதுவுமே வரல. அண்ட் நல்லாவே அவளுக்கு வந்து செம்ம ஃப்ராக்ரன்ஸ், இது நேச்சுரலி ஃப்ராக்ரன்ஸுன்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி. அது அப்படியே அந்த முல்தானி மிட்டியா என்னன்னு தெரில, அதோட அந்த ஒரு அரோமா வந்து செம்மையாக இருக்குது இதோடது. ஸோ இது வந்து நம்ம ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தோசை மாவு கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம கொண்டு வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணாலே போதும். நல்லா இருந்தது. அண்ட் நான் வந்து பாப்பாவுக்கு நெயில் கட்டர் வந்து இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்கிட்ட அந்த இதுவும் இருக்குது, இந்த எலக்ட்ரிக்கில் வரும் பார்த்துருக்கீங்களா, அந்த இதுவும் நான் வச்சுருக்கிறேன். பட் எனக்கு அது வந்து நம்ம பெண்ட் பண்ணி ரொம்ப நேரம், அது ஒரு நெயிலுக்கு அவ்வளோ நேரம் ஆக்குது. ஸோ எனக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லை. நிறைய பேர் ஆனால் நிறைய மாமிஸ் வந்து அது சூப்பர் சொல்லி தான் நானும் வாங்கி பார்த்தேன். ஏன்னா எனக்கு இது வந்து 5 நிமிஷத்தில் இந்த நெயில் கட்டரை வச்சு நான் யூஸ் பண்ணி முடிச்சிருவேன். பட் அந்த ரோலர் வச்சு ரொம்ப நேரம் எடுத்தது எனக்கு. அது எனக்கு கம்ஃபர்டபுளாக நான் அப்படியே தூக்கி வச்சுட்டேன். ஸோ யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் கூட தந்துடுறேன். ஆனால் எனக்கு வந்து அது செட்டே ஆகலை, அது அப்படியே தான் கிடக்கு. ஒரு 2-3 வாட்டி தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு அண்ட் இது வந்து நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக ஏன் வாங்கினேன் அப்படின்னு. இது வந்து நான் ஃபஸ்ட்டு கரண்ட்லி யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா மதர் ஸ்பர்ஷோட இந்த பேபி காஜல் தான். இது வந்து வந்தப்பலேருந்தே ட்ரையாக தான் வந்திருந்தது. ஸோ எனக்கு வந்து யூஸ் பண்ணுறது நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்ல ஜெட் பிளாக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் அது அழிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ஸ்மெல்லே செம்மையாக இருக்குங்க. அந்த ஆயில் ஸ்மெல்லு சூப்பராக நேச்சுரலாக இருக்குது. அண்ட் எவ்வளோ மை கன்சிஸ்டன்சின்னு சொல்கிறது நம்ம அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்றதுக்காக தான். பட் இது அந்த மதர் ஸ்பர்ஷ் வந்து செம்ம ட்ரையாக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இப்போ நான் இந்த இது வந்து யூஸ் பண்ணுறேன், இந்த கழுத்தில் மாட்டுறது. இதுக்கு பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ இது வந்து நான் டெலிவரி பேக் பண்ண டைமில் வாங்கினது சரவணா ஸ்டோரில் 30 rupees தான். செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா ஆன்லைன்லாம் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தியாக இருந்தது. ஸோ வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஓகே, டாடா.